இன்றைய நாள் மொத்தமே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை ஆக்கிரமிச்சிருச்சு. மிகவும் துக்ககரமான செய்தி. தமிழ்நாட்டிற்கு மட்டும் கிடையாது, இந்திய சினிமாவுக்கே ஒரு பேரிழப்பாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறிச்சு இல்லையா? ஆமாம் பார்த்திபன், பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஏன் அப்படின்னா, சினிமா அப்படின்னாலே ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தையே உடைச்சு நம்மளை மாதிரி சாதாரண மக்களும் ஹீரோ ஆகலாம் அப்படிங்கிறத காட்டி நம்மளை சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வச்ச ஒரு மகா கலைஞனை இந்த திரையுலகம் இழந்திருக்கு. இது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு, நீங்கள் சொன்ன மாதிரியே, ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். மாரடைப்பு காரணமாக இயற்கை எய்தியிருக்கிறார் பாக்யராஜ் அவர்கள். சென்னை நுங்கம்பாக்கம் டென்னிஸ் ஸ்டேடியத்தில் வாக்கிங் போயிட்டு வந்த பிறகு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் பாக்யராஜ் அவர்களுடைய உயிர் பிரிந்தது. இது எல்லா திரையுலகினரும் சொல்ற மாதிரி தான். உடம்பு சரியில்லாம இருந்து இறந்தாரு அப்படிங்கிறது கூட ஏத்துக்க முடியும். சரி, உடம்பு சரியில்லாம இருந்துட்டு கஷ்டப்பட வேணாம், கஷ்டப்படாம இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா திடீர்னு மாரடைப்புனால இறந்துட்டாரு அப்படிங்கிறத யாராலையுமே நம்ப முடியல. எல்லாரும் வந்தவங்க எல்லாம் இரங்கல் தெரிவிச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செய்தி உண்மைதானா அப்படின்னு ஒரு தடவைக்கு 4 தடவை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உறுதிப்படுத்துற அளவுக்கு இது ஒரு எதிர்பாராத சம்பவம் அப்படின்னு எல்லாருமே வருத்தத்தை பதிவு செஞ்சாங்க. நடிகர், இயக்குனர், வசன எழுத்தாளர், தயாரிப்பாளர்னு பன்முக திறமை கொண்ட பாக்யராஜ் அவர்களுடைய மறைவால் ஒட்டுமொத்த திரையுலகமும் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கு. மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவின் 16 வயதிலே படத்தில் உதவி இயக்குனராக திரை வாழ்க்கையை துவங்கிய பாக்யராஜ் அவர்கள் திரைக்கதை மன்னன்னு எல்லோராலும் அன்பால் அழைக்கப்பட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு திரைக்கதையில் பல்வேறு மாயாஜாலங்களை நிகழ்த்தக்கூடியவர் பாக்யராஜ் அவர்கள். அந்த படத்தில் ஒரே ஒரு காட்சியில் மட்டும் நடிகர் கவுண்டமணி அவர்களோட வருவார். அதே போல தன்னுடைய குருநாதர் பாரதி ராஜா மறைஞ்ச 17 நாட்கள்ல பாக்யராஜ் அவர்களும் மறைந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு திரையுலகினருக்கும் தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. பாக்யராஜ் கடைசியா நடிகை குஷ்பு மகளுடைய திருமணத்துல கலந்திருந்திருக்காரு. நடிகர் நாசர் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சுட்டு சொன்னப்பவும் கூட என்ன சொன்னார்னா, குருவை தொடர்ந்து சீடனும் போகணும் அப்படிங்கிறது அவருடைய ஆன்மா தவறா புரிஞ்சுக்குச்சோ அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி குஷ்பு அவர்களுடைய மகள் திருமணத்தில் அவர் பங்கெடுத்து கொண்ட அந்த காட்சிகளுமே கூட இணையத்தில் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு இல்லாமல் போயிட்டாரே அப்படின்றது தான் இத்தனை பேரோட ஒரு அதிர்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது. இவருடைய திரை பயணத்தை நம்ம பார்க்கும்போது சுவரில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலமாக தான் இயக்குனராக அறிமுகமானார் பாக்யராஜ் அவர்கள். கடைசியாக என்ன படம் இயக்கியிருந்தார்? சித்து +2 அப்படிங்கிற அவரோட மகனை வச்சு, சாந்தன் அவர்களை வச்சு எடுத்திருந்தார். முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, மௌன கீதங்கள்னு பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய பல்வேறு படங்களும் வெள்ளி விழா கொண்டாடியது. அதுலேயும் அந்த 7 நாட்கள் படம்லாம் ரொம்பவே ஃபேமஸான படம். நடிகை அம்பிகா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இவர் மலையாள இசையமைப்பாளராகவும், ஒரு ஏழை மலையாள இசையமைப்பாளராகவும் நடிகை அம்பிகாவும் காதலிக்கிற மாதிரி காட்சிகள் வரும். அதில் ஒரு ஃபேமஸான ஒரு வசனம் வரும், என் காதலி உன் மனைவியாகலாம், ஆனால் உன் மனைவி என் காதலியாக முடியாது அப்படிங்கிற வசனம் அவர் திருமணத்துக்கு எந்த அளவுக்கு அந்த திருமண பந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத காட்டியிருக்கும். ரைட். அதனால தான் இந்த திரைக்கதை அப்படின்றத தாண்டி பல்வேறு துறைகள்லையும் தன்னுடைய என்ன சொல்கிறது, தன்னுடைய பாண்டியத்தை அவர் காட்டியவர் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தனது கலை உலக வாரிசுன்னு எம்ஜிஆரால் அழைக்கப்பட்டிருக்கார் பாக்யராஜ் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் நடித்து பாதியிலேயே நின்ன அண்ணா நீ என் தெய்வம் என்ற படத்தோட பழைய காட்சிகளை பயன்படுத்தி அவசர போலீஸ் 100 என்ற படத்தையும் இயக்குனார். எம்ஜிஆரோட தீவிர ரசிகராக இருந்த பாக்யராஜ் அதிமுகவில் இணைஞ்சு பின்னர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்ன்ற கட்சியையும் தொடங்கினார். ஸோ சினிமா மட்டும் இல்லை, பாக்யா என்ற வார இதழ் மூலமாக பத்திரிகை துறைகளையும் சாதிச்சவர். இப்போ நம்ம இதை பற்றி பேசும்போதே தெரியும், சினிமாவில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள், அரசியல், அதை தாண்டி பத்திரிகை, இந்த துறையிலுமே தன்னோட தடத்தை பதிச்சவர் தான் பாக்யராஜ் அவர்கள். கரெக்ட். நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா நீ என் தெய்வம் படம் 1977 இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களால் எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் பாதியிலே கைவிடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்தார், தேர்தலில் நின்னார், முதல்வர் ஆனார். அடுத்த 10 வருடங்கள் அப்படியே ஓடிடுச்சு. ஆனால் அந்த படம் மட்டும் கிடப்பிலே போடப்பட்டிருந்துச்சு. பாக்யராஜ் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய தீவிரமான ரசிகர், ஒரு பக்தன் அப்படின்னே சொல்லலாம். அது எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த கைவிடப்பட்ட அந்த அண்ணா நீ என் தெய்வம் படத்தை எப்படியாவது அதுக்கு உயிர் கொடுக்கணுமே அப்படின்ட்டு
அந்த எடுக்கப்பட்ட காட்சிகளை மட்டும் வச்சுட்டு ஒரு புது படத்தை இயக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காரு. இதை பத்தி எம்ஜிஆர் அவர்களும் கூட கேள்விப்பட்டுட்டு பாக்யராஜ் கூப்பிட்டு கேட்டாராம், ஏன்பா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிலாம் கூட சொல்லியிருக்காரு. ஆனா இவர் இல்ல, நான் முழு கதையும் தயாரிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். அதே போல அதற்கான ஒரு அழகான ஒரு கதையையும் தயாரிச்சுட்டு போய் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட சொன்னப்போ, நீ என்ன மாதிரி கதை எடுத்திருக்க அப்படிங்கிறப்போ, இதுல நான் இரட்டை வேடங்கள் பொறுப்பேற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் உருவான கதையை சொல்லுவாங்க. அப்படிதான் அந்த அவசர போலீஸ் 100 அப்படிங்கிற ஒரு படமானது உருவாச்சு. அதுல எம்ஜிஆர் அவர்கள் தாய்மாமாவும் அவருடைய தங்கை மகனா பாக்யராஜும் நடிச்சு இந்த படம் ஓரளவுக்கு நல்ல புகழையும் தேடி தந்தது. எத்தனையோ இயக்குனர்கள் இன்னைக்கு ஹீரோ ஆகி சாதனை புரிஞ்சாலுமே இதில் தொடக்கி வச்சது யார், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கரியரை வச்சது யாருன்னு பார்த்தா அது பாக்யராஜ் அவர்கள் தான். தமிழ் சினிமாவில் ஹீரோக்களுக்கான இலக்கணங்களையே மாற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர் பாக்யராஜ் அவர்கள். பார்த்திபன் அவர்கள் தொடங்கி எஸ்.ஜே. சூர்யா வரைக்கும் இயக்குனர் தலைமுறையை உருவாக்கிய பெருமையும் அவரையே சேரும்னு ஒரு கிரெடிட்டும் கொடுக்கப்படுது. அதே போல தமிழ் மட்டுமில்ல, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடத்திலையும் அவர் பாக்யராஜ் அவர்கள் படங்களை இயக்கியிருக்காரு. அமிதாப் பச்சனை வச்சு ஆக்ரி ராஸ்தா அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு. இது நம்ம ஆளு உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட படங்களுக்கு அவர் பாக்யராஜ் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. அதோட ஒரு பாடலையும் பாடியிருக்காரு. ஆக்ரி ராஸ்தா தமிழ்ல ஒரு பாரதிராஜா இயக்கியிருந்தாரு. பட் எழுத்தும் இல்லாம இயக்கத்தையும் ஹிந்தியில அவர் ஏத்துக்கிட்டது ஸ்ரீதேவி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் படமா அமைஞ்சது. பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது இந்திய சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அப்படின்னு துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனும் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. தனித்துவமான கதை சொல்லல் மூலமா தலைமுறைகளை தாண்டிய கலைஞர்களை உருவாக்கிய அவருடைய ஆளுமை சினிமா வரலாற்றில் என்றுமே நிலைத்திருக்கும் அப்படின்னு புகழாரமும் சூட்டியிருக்காரு. பாக்யராஜ் அவர்களுடைய மறைவுக்கு தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களும் தன்னுடைய இரங்கலை பதிவு செஞ்சிருக்காரு. பாக்யராஜின் மறைவு சினிமா உலகிற்கு பெரும் இழப்புன்னு உருக்கமா பதிவிட்டிருக்காரு. தொடர்ந்து பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களும் நேர்ல அஞ்சலி செலுத்தியிருக்காரு. பாக்யராஜுடைய மகன் சாந்தனுவை கட்டி அணைச்சு அவர் ஆறுதலும் தெரிவிச்சாரு. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். சாந்தனு பாக்யராஜ் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்குமே கூட ஒரு பர்சனல் லெவலில் ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. நடிகராக இருந்து இப்போ முதலமைச்சராக அவர் மாறினாலுமே கூட அவங்களுடைய பாண்ட் அப்படியே தொடருது அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ திரைக்கதை மன்னன் பாக்யராஜின் திரை பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும்னு முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்காரு. தன்னுடைய இரங்கல் செய்தியும் அவர் பதிவு செஞ்சிருக்காரு. தொடர்ந்து பல அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில 50 ஆண்டுகால சாதனை பயணத்தை நிறைவு செய்த பாக்யராஜின் மறைவு திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அப்படின்னு மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் குறிப்பிட்டிருக்காரு. தொடர்ந்து மறைந்த பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினாங்க. தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரும் பாக்யராஜ் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. திரைப்பிரபலங்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேர்ல போய் மாலை அணிவிச்சு அஞ்சலி செலுத்தினாரு. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். மறைந்த நடிகர் பாக்யராஜ் உடலுக்கு நடிகர் கமல்ஹாசன் அவர்களும் அஞ்சலி செலுத்தினார். பாக்யராஜ் அவர்களுடைய மனைவி பூர்ணிமா மற்றும் மகன் சாந்தனுவுக்கு அவர் ஆறுதல் தெரிவித்தார்.
அதே போல பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு நடிகர் சிவகார்த்திகேயனும் மாலை அணிவிச்சு அஞ்சலி செலுத்தினாரு. பாக்யராஜுடைய மனைவி மற்றும் மகன் சாந்தனுவுக்கும் அவரது ஆறுதல் தெரிவிச்சாரு. ஸோ பாக்யராஜ் அவர்களுக்கு எத்தனையோ சீடர்கள் இருந்தாலுமே அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து வெளியில் பெரிய ஆளானவங்க நிறைய பேர். அதில் முக்கியமாக நமக்கு ரொம்ப பிரபலம்னா பார்த்தா நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் அவர்கள் பாக்யராஜ் அவர்களுடைய பாதையிலே பயணித்தவர்னு கூட சொல்லலாம். ஸோ பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு செய்தி அறிந்தும் முதல் ஆளாக ஓடி வந்ததும் நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் அவர்கள் தான். இது நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வுன்னு கண்ணீர் மல்க செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டி அளித்தார். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். என் வாழ்க்கையோட மிகுந்த துக்கமான நாள் இது. உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும். இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க. தயவுசெய்து எல்லாரும் இங்கே வந்து பேசிட்டு போவாங்க. அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து 100% வேணும். அதே போல சென்னை வள்ளுவர் கோட்டம் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு திரையுலகினர் பலரும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திக்கிட்டே இருக்காங்க. நடிகை ராதிகா, நடிகர்கள் சரத்குமார், பிரபு, சார்லி, கவுண்டமணி அப்படின்னு பலரும் நேரில் வந்து அவருக்கு தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. திரைக்கதை மன்னன் பாக்யராஜின் மறைவுக்கு மூத்த இயக்குனர்கள் S.A. சந்திரசேகர், சுந்தர்ராஜன், சமுத்திரக்கனி, வினோத் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தினாங்க. இயக்குனர்கள் பாண்டியராஜன், பாலா உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினாங்க. அதே போல பல நடிகர்களும் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு நடிகர்கள் நாசர், ஜெயராம், ராமராஜன், தனுஷ், ஸ்ரீகாந்த் அப்படின்னு நிறைய ஒரு நடிகர் பட்டாளமே வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கு. அதே போல இயக்குனர்கள் கௌதமன், R.V. உதயகுமார், பேரரசு, சேரன் உள்ளிட்ட பல இயக்குனர்களும் அவரது மறைவுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. பாக்யராஜ் அவர்கள் உடலுக்கு நடிகைகள் K.R. விஜயா, வடிவுக்கரசி, அம்பிகா, கோவை சரளா உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினாங்க. நடிகைகள் கஸ்தூரி, ஸ்னேகா உள்ளிட்டோரும் தங்களோட இறுதி மரியாதையை செலுத்தினாங்க. குறிப்பாக நடிகைகள் அம்பிகா மற்றும் கோவை சரளா அவங்களோட கரியரில் பெஸ்ட் ஒர்க்ஸை கொடுத்ததும் பாக்யராஜ் அவர்கள் அப்படின்றது ஒரு கூடுதல் விஷயமா பார்க்கணும்.